தாய் திரு அவை இன்று தபசு காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு புனித காலத்தை இறை நெறியாளர்களுக்கு தருகிறது. தங்களை அலசி பார்த்து தங்களுடைய குற்றமான, பலவீனமான, பாவமான சூழல்களை அகற்றி மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று அறைகூவல் விடுகிறது. இதனுடைய முக்கியமான பொருள், நம்முடைய பழைய வாழ்க்கையை அலசி பார்த்து, உறவு நிலைகளை எண்ணி பார்த்து, இன்னும் எப்படி சிறப்பாக ஆண்டவருடைய அருளோடு அவர் பட்ட துன்பங்களோடு இணைந்து நாம், நம்முடைய குடும்பம், நாம் இருக்கின்ற இடங்கள் இவைகளிலே சிறப்பாக வாழ முடியும் என்பதை மனத்தில் இருத்தி இந்த தவக்காலம் ஆரம்பமாகிறது. திரு அவை இதற்காக பலவிதமான நல்ல செயல்களை செய்ய அழைக்கிறது. ஜெபிக்க சொல்லுகிறது, நோன்பு இருக்க சொல்லுகிறது, இன்னும் தான தர்மங்கள் செய்து வளமோடும் நலமோடும் இறை அருளை பெற வேண்டும் என்று நமக்கு அறைகூவல் விடுகிறது. அதோடு கூட இதை இன்னும் ஆழமாக எண்ணி பார்த்தால் இது தனி மனித ஒழுக்கத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சூழலாக நமக்கு அமைகிறது. அறியாமலேயே ஏராளமான பாவச் சூழல்களிலே நாம் வாழுகிறோம். இவைகளை இனம் கண்டுபிடித்து இதனால் வரக்கூடிய மோசமான விளைவுகளை புரிந்து எப்படி மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ முடியும் என்பதை இந்த தவக்காலம் நமக்கு சொல்லித் தருகிறது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வாழலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான காலத்திற்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரது பாடுகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து அருளை பெற்று உயிர்ப்பின் ஒளியை பெற இந்த முயற்சிகளை செய்கிறோம். இறைவனுடைய துணை என்றும் எங்களோடு இருப்பதாக நம்பி இந்த தவக்காலத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம்.